வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் அல்ஜீப்ராவில் ரிங் தியரியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எந்தெந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா ரிங்ஸ், ஐடியல்ஸ், மேக்ஸிமல் ஐடியல்ஸ், ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன், யூக்ளிடியன் ரிங். ஸோ இந்த 5 டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிங்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் பேசிக் டெஃபினிஷன்ஸ் தெரியணும். அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் அந்த டெஃபினிஷன்ஸ்க்கெலாம் நான் ஒரு ஈஸியாக ஒரு ஃபார்மேட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டெஃபினிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே குரூப் பற்றி பார்த்துருக்கோம். குரூப் வித் அடிஷன் பார்த்துருக்கோம். குரூப் வித் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பார்த்து குரூப்பை பற்றி ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி கிளியராக இருக்கும். இப்போ ரிங்னா என்னென்னா குரூப்போட கொஞ்சம் மாடிஃபிகேஷன். அசோசியேட்டிவ் ரிங் அப்படின்னா என்னென்னா இதில் அடிஷனை பேஸ் பண்ணி குரூப்பாக இருக்கும். ஆல்சோ மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி க்ளோஷராகவும் இருக்கும், அசோசியேட்டிவாக இருக்கும். அசோசியேட்டிவ் ஏன்னா இது அசோசியேட்டிவ் ரிங். மல்டிப்ளிகேட்டிவ் பேஸ் பண்ணி க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவ் இந்த 2 கண்டிஷன் மட்டும் இருந்தால் இது அசோசியேட்டிவ் ரிங்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ் ரிங்னா இந்த அசோசியேட்டிவ் ரிங் அப்படியே கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷனை பேஸ் பண்ணி ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு குரூப்பாக இருக்கணும்னா தெரியும், க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அதெல்லாமே இருந்தால் தான் குரூப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பாயிண்ட்டாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அசோசியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்னா அசோசியேட்டிவ் ரிங், இதோட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருந்துச்சுன்னா காம்படேட்டிவ் ரிங். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் யூனிட் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா ரிங் வித் யூனிட் எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் டொமைன் டிஃபைன் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஜீரோ டிவைசர்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். ஜீரோ டிவைசர்னால் என்னென்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் பி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்ப ட்ரூவாக இருக்கணும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தா இட் இஸ் இம்பாசிபிள்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, ஏ நாட் ஈக்குவல் டு 0, பி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்ப ஏபி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஜீரோ டிவைசர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இன்டெக்ரல் டொமைன்னா என்னென்னா ரிங் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர். இந்த மாதிரி நம்பர்ஸ் இல்லாதது தான் நம்ம இன்டெக்ரல் டொமைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் ரிங் அப்படின்னா அடிஷனை வச்சும் குரூப்பாக இருக்கணும், மல்டிப்ளிகேஷனை வச்சும் குரூப்பாக இருக்கணும். அது டிவிஷன் ரிங். இப்போ புரியுதுங்களா? ஒரு செட்டில் அடிஷன் வச்சும் குரூப்பாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன் வச்சும் குரூப்பாக இருந்தால் we say it is a டிவிஷன் ரிங். ஃபீல்டுனா என்னென்னா காம்படேட்டிவ் டிவிஷன் ரிங். இந்த டிவிஷன் ரிங் இருக்குல்ல, இது குரூப்பில் இந்த மல்டிப்ளிகேஷன் குரூப்பில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் அபிலியன் குரூப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா ரிங் தியரி ரொம்ப ஈஸி. இந்த ஜீரோ டிவைசருக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக கேரக்டரிஸ்டிக் ஜீரோன்னு ஒன்று படிப்போம். அது நான் நோட்ஸில் காமிக்கிறேன் பாங்க. இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுட்டு இந்த டெஃபினிஷன் பாருங்கள். நான் ப்ரீவியஸாக சொன்னதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா இந்த 8th பாயிண்ட். ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அது 2 பேஸ் பண்ணியும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டியும் இருந்தால் தான் நம்ம ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி பாருங்கள், இங்கே ஒரு நான் எம்டி செட் ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். அது எப்போ அசோசியேட்டிவ்னு சொல்கிறோன்னா அதில் 2 ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அண்ட் டாட் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 5ம் அடிஷனை பேஸ் பண்ணி குரூப்போட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? க்ளோசர், அசோசியேட்டிவ், காம்படேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் இது எல்லாமே குரூப்போட ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். இது பார்த்திங்கன்னா க்ளோஷர் மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணியிருக்கு, இது அசோசியேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. 8th பாயிண்ட் இது ரெண்டும் பேஸ் பண்ணி அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அது ரெண்டும் பேஸ் பண்ணி வருது. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 8 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இட் இஸ் அ அசோசியேட்டிவ் ரிங். சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கேன், இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் எல்லாத்துலேயுமே எடுப்போம். இது என்னென்னா காம்பரேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட்.
அதே மாதிரி ஈவன் இன்டீஜர்ஸ் எடுத்திங்கன்னா காம்படேட்டிவ் ரிங்காக இருக்கும் அண்ட் நோ யூனிட் எலிமெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சிக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கேன் பாருங்கள். ஆல்சோ ஃபீல்டு பற்றியும் நான் இங்கே பென்சிலில் நோட் பண்ணியிருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் மாட் 7ல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனைட் ஃபீல்டாக இருக்குது. ஆல்சோ காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ காம்படேட்டிவ் ரிங் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், ஆனால் இங்கே இப்போ தான் டெஃபினிஷன் எழுதியிருக்கேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி அந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a.b=b.a இருந்தால் அது வந்து காம்படேட்டிவ் ரிங்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூனிட் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆனால் அது வந்து ரிங் வித் யூனிட் எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஜீரோ டிவைஸ் த டெஃபினிஷன். இஃப் R is a commutative ring, then A not equal to 0 belongs to R is said to be a zero divisor if there exists A comma B belongs to R, B not equal to 0 such that AB is equal to 0. ஸோ A not equal to 0வாகவும் இருக்கணும், B not equal to 0வாகவும் இருக்கணும், பட் AB is equal to 0வாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இதை ஏவை வந்து நம்ம ஜீரோ டிவைசர்னு சொல்லுவோம். Next, integral domain. A commutative ring is an integral domain if it has no zero divisor. Commutative ring எப்போ integral domain சொல்லுவோன்னா no zero divisor, zero divisor இருக்கக்கூடாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து rings of integers. Next, division ring அப்படின்னா என்னென்னா a ring is said to be a division ring if its non-zero element form a group under multiplication. மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி குரூப் வந்து ஃபார்ம் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் வந்து இன்வெர்ஸ் பற்றி நம்ம சொல்லலை. ஸோ இந்த இதில் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து குரூப் ஃபார்ம் ஆகும். ஃபீல்டு பார்க்கலாம். ஃபீல்டு டெஃபினிஷன் என்னென்னா எ ஃபீல்டு இஸ் எ காம்படேட்டிவ் டிவிஷன் ரிங். டிவிஷன் ரிங்னா அண்டர் மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி குரூப்பாக இருக்கணும், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் பிகம்ஸ் எ அபிலியன். அபிலியனாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் நான் நோட்டுன்னு தந்துட்டேன். இட் இஸ் எ தியரம் ஆல்சோ. எ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் எ ஃபீல்ட். இன்டெக்ரல் டொமைன் நம்ம மேலே பார்த்துருக்கோம் பாருங்கள். இந்த இன்டெக்ரல் டொமைனை எப்போ நம்ம ஃபீல்டுன்னு சொல்லோம்னா இந்த இன்டெக்ரல் டொமைன் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எனி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல். கீழேருந்து மேலே ஃபீல்டு வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். இன்டெக்ரல் டொமைன் ஃபீல்டாக இருக்கணும்னா இந்த இன்டெக்ரல் டொமைன் ஃபைனைட்டாக இருக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் P இஸ் அ ப்ரைம் நம்பர் தென் JP இஸ் அ ஃபீல்ட். JPன்னு ஒரு டிஃபைன் பண்ணும். JPனா என்னென்னா ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ் மாட் P. ஓகேங்களா? P வந்து ப்ரைம் நம்பர். இப்படி டிஃபைன் பண்ணோம்னா இந்த JP வந்து ஃபீல்டாக இருக்கும். ஃபீல்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் தந்திருக்காங்க, அதுதான் இந்த JP. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் 0. An integral domain D is said to be a characteristic 0 if the relation MA is equal to 0 can hold only if M is equal to 0. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஜீரோ டிவைஸருக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள். அங்கே வந்து ரெண்டுமே ஜீரோ இருக்கணும்னு சொன்னோம். இங்கே வந்து எம் மட்டும்தான் ஜீரோவாக இருக்கணும், ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இன் டியாக இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் எம் இஸ் அன் இன்டீஜர். இதுக்கான எக்ஸாம்பிள் நோட் பண்ணியிருக்கேன், எழுதிக்கோங்க. ஃபைனைட் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். An integral domain D is said to be a finite characteristic if there exists a positive integer m such that MA is equal to 0 for every A belongs to D. ஸோ அந்த இன்டெக்ரல் டொமைனில் எந்த எலிமெண்ட் எடுத்தாலுமே இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா we say it is a finite characteristic. நான் ஏற்கனவே பென்சிலில் நோட் பண்ண பாயிண்ட் ப்ரீவியஸில் சொன்னதான், எனி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிங் அப்படிங்கிற டாபிக் வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தோம்னா இந்த தியரம் தந்திருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக தர தியரம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம எடுத்துக்கிட்ட தியரம் லெம்மா அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுனா இந்த ஃபைனல் தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான்.
அதனால் எல்லா டாப்பிக்லேயுமே இந்த கடைசியாக நான் தந்திருக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் முன்னாடி அவ்வளோ டெஃபினிஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம். நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு இந்த பாயிண்டில் வந்து விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஐடியல் ஆஃப் ஆர் பார்க்குறோம். ஐடியல்னால் இட் இஸ் நத்திங் பட் நம்ம குரூப்பில் எப்படி கோசெட்ஸ்ன்னு படித்தோமோ அதே தான் இங்கே வந்து ஐடியல் அப்படிங்கிற நேமில் படிக்க போகிறோம். இதை வந்து ஜென்ரலாக 2-sided ஐடியல்னு சொல்லுவாங்க. டெஃபினிஷன் பாருங்கள். A non-empty set U of R is said to be an ideal of R. இங்கே R வந்து ring. If U is a subgroup of R under addition, for every U belongs to capital U and R belongs to capital R, both UR and RU belongs to U. ஸோ ஆர்ன்னு ஒரு ரிங் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு சப்செட் யூன்னு எடுக்கிறீங்க. இந்த யூவை நம்ம எப்போ ஐடியல்னு சொல்லுவோம்னா யூன்னு ஒரு பாயிண்ட்டு, அந்த கேபிட்டல் யூவில் ஒரு பாயிண்ட்டும் கேபிட்டல் ஆரில் ஸ்மால் ஆர் எடுக்கிறீங்க. இந்த ஆர் வந்து இந்த கேபிட்டல் யூக்கு வெளியும் இருக்கலாம் உள்ளேயும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இதோட மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் யூ அந்த இன்னர் செட்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த செட்டை வந்து நம்ம ஐடியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆர் பை யூ, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா செட் ஆஃப் ஆல் டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் ஆஃப் யூ இன் ஆர்ன்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி சம் தியரம்ஸ் இருக்குது. If U is an ideal of ring, then R by U is a ring and R by U is an homomorphic image of R. ஸோ U வந்து ஐடியல்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா R by U வந்து ஒரு ரிங்காக இருக்கும். ஆல்சோ இந்த R by U வந்து ஆரோட ஒரு ஹோமோமார்பிக் இமேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இஃப் U is an ideal of R அப்படி இருந்துச்சுன்னா and 1 belongs to U, 1ங்கிற எலமெண்ட்டும் அந்த யூவில் இருந்துச்சுன்னா then we say U is equal to R. Next third one is important. If F is a field then its only ideals are 0 and F itself. ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அதோட ஐடியல்ஸ் வந்து 0வும் F'ுமாக தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி அதே மாதிரி இன்னொன்று ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் இங்கே எழுதியிருக்கேன். இஃப் ஆர் பி a commutative ring with unit element whose only ideals are 0 and R itself, then R is a field. ஸோ இது ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. காமுடேட்டிவ் ரிங்கில் ஐடியல்ஸ் வந்து 0வும் அந்த ரிங்குமே இருந்துச்சுன்னா அந்த காமுடேட்டிவ் ரிங்கை வந்து நம்ம ஃபீல்டுன்னு டிஃபைன் பண்ணலாம். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, இஃப் ஆர் இஸ் ஏ காமுடேட்டிவ் ரிங், காமுடேட்டிவ் ரிங்காக எடுத்து ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு ஒரு எலமெண்ட் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு செட் எடுத்தோம்னா இது வந்து 2-sided ஐடியல் ஆஃப் ஆராக இருக்கும். அதே நீங்கள் நான் காமுடேட்டிவ் ரிங்காக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர் டேஷ் இஸ் ஐசோமார்பிக் டு ஆர் பை யூ. இங்கே ஆர் டேஷ் ஆர்லாம் என்னென்னா ரிங்கு, ஃபைன் ஒரு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணுற வித் கர்னல் யூ அப்படின்னா திஸ் ஒன் இஸ் ட்ரூ. ஸோ இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஆர் டேஷ் இஸ் ஐசோமார்பிக் டு ஆர் பை யூ. ஆல்சோ டபிள்யூன்னு இன்னொரு செட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் பை டபிள்யூ இஸ் ஐசோமார்பிக் டு ஆர் டேஷ் பை டபிள்யூ டேஷ். ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமல் ஐடியல் பற்றி பேசலாம். ஸோ ஒரு ரிங்கில் ஐடியல் தெரியும், அது எப்போ மேக்ஸிமலாக இருக்கணும்னா அதை விட பெரிய ஐடியல் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே டெஃபினிஷனாக தந்திருக்காங்க. யூன்னு இன்னொரு ஐடியல் எடுத்துகிட்டு அப்படி இருந்துச்சுன்னா எம்முக்கும் ஆருக்கும் நடுவில் யூன்னு ஒரு ஐடியல் இருந்துச்சுன்னா இந்த யூ வந்து ஒன்று எம்முக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஆர் யூ வந்து ஆருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன கான்செப்டை வச்சுக்கோங்க. மேக்ஸிமல்னால் அந்த ஐடியலில் இருக்கிறதுலே பெரிய ஐடியல் தான் வந்து மேக்ஸிமல் ஐடியல். ஜஸ்ட் இது வேணால் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். லைட் ஆர் பி ஏ ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ், யூ பி ஏ ஐடியல் ஆஃப் ஆர், தென் யூ இஸ் ஈக்குவல் டு n0 இஸ் அ மேக்ஸிமல் ஐடியல். இந்த n0னா என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்லாம் சேர்த்து ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணுவோம், அதுதான் வந்து மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்கிறாங்க. இன்டீஜர்ஸ்க்கு, ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ்க்கு மேக்ஸிமல் ஐடியல் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் செட்டு. செகண்ட் டெஃபினிஷன் இன்டர்வலை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஆர்பிஏ ரிங் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ்ட் யூனிட் இன்டர்வல்.
and m is equal to f of x belongs to R such that f of 1/2 is equal to 0 be an ideal of R. ஸோ ஒரு ரிங் ஆஃப் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது. எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னா க்ளோஸ்ட் யூனிட் இன்டர்வலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம் தட் இஸ் ஐடியலை வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. தென் எம் காமா இஸ் ஈக்குவல் டு திஸ் வே. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எம் காமாவை தான் நம்ம வந்து மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லுவோம். ஸோ இதோட ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு ½ பேஜ் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க. நான் அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இதுதான் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய பேர் இன்னும் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு முதல்ல டைம் இல்லை. நம்ம வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கிளாஸ் எடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டெப்த்தாக தெரியணுன்னா நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து 5 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும். பிஎஸ்சி 3 இயர்ஸ், எம்எஸ்சி 2 இயர்ஸ். அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக் த ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன். டெஃபினிஷன் பாருங்கள். A ring R can be embedded in a ring R dash if there is a isomorphism of R into R dash. ஒரு ரிங்கை வந்து எப்போ நம்ம இம்பெடட் அப்படின்னு சொல்வோம்னா, இங்கே வெளியில் இருக்கிற இது வந்து ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்க. ட்ரேயில் வந்து தண்ணி ஏதாவது ஒரு லிக்விட் ஊற்றிருக்கீங்க. அதில் வந்து ஒரு பால் போடுறீங்க. அதை வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், அந்த பால் வந்து மிதக்குதுன்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த வேர்டிங்கில் சொல்லலாம்னா த பால் இஸ் இம்பெடட் இன் எ வாட்டர். ஓகேங்களா? அந்த கான்செப்டில் வச்சுக்கோங்க. மிதக்கிற மாதிரி இருக்கிறது அதை தான் வந்து நம்ம இம்பெடன்ட் இங்கே மீனிங் பண்ணலாம். இப்படி இருந்துச்சுன்னா there is an isomorphism of R into R dash. ஆர்க்கும் R டேஷ்க்கும் ஒரு ஐசோமார்ஃபிசம் இருக்கும். நெக்ஸ்ட்டு R dash will be called a over ring or extension of R. இங்கே வெளியில் இருக்கிறது வந்து ஓவர் ரிங்குன்னு சொல்லுவோம். இல்லாட்டி இந்த ஆரோட எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு every integral domain can be embedded in a field. இன்டெக்ரல் டொமைன் கேன் பி இம்பெடட் இன் ஏ ஃபீல்டு. இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே வந்து ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டில் இன்டெக்ரல் டொமைன் வந்து இம்பெடட் ஆயிருக்கு. இம்பெடட்னா மிதக்குது அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி ஞாபகம் வச்சா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே. இந்த ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் டொமைனில் இந்த ஒரே ஒரு தியரம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூக்ளிடியன் ரிங் பார்க்கலாம். யூக்ளிடியன் ரிங் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பேர் தான் கொஞ்சம் பேர் பார்த்தா ஐயோ யூக்ளிடியனா அப்படின்னு யோசிக்கலாம். பட் ரொம்ப ஈஸி. பிஎஸ்சியில் வந்து தியரி ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த யூக்ளிடியன் ரிங். தட் இஸ் அங்கே வந்து எல்லாமே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி படிச்சிருப்போம். இங்கே லெட்டர்ஸை பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்பர்ஸை வச்சே நம்ம இந்த யூக்ளிடியன் ரிங்கை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஸியாக இருக்கும். வாங்க. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் அண்ட் இன்டெக்ரல் டொமைன். மெயினாக வந்து யூக்ளிடியன் ரிங்கில் இன்டெக்ரல் டொமைனு தான் பேஸ் பண்ணி டெஃபினிஷன்ஸ் வரும். அண்ட் இன்டெக்ரல் டொமைன் ஆர் இஸ் செட் டு பி a Euclidean ring if for every a not equal to 0 in R there is defined a negative integer d of a such that for every a comma b belongs to R, a not equal to 0, b not equal to 0, d of a is less than or equal to d of ab. And for every a comma b belongs to R, a not equal to 0, b not equal to 0, there exists tr belongs to R such that a is equal to tb plus R, where either R is equal to 0, d of R is less than d of b. ஓகேங்களா? இந்த d of a என்னென்னா மாடுலஸ் a அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. d of a வந்து நம்ம மாடுலஸ் a that is absolute value of a அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸை வச்சு இந்த டெஃபினிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் d of 0 வந்து நாட் அசைன் that is நாட் எக்ஸிஸ்ட் டிஃபைன் பண்ண முடியாது. d of a என்னென்னா மாடுலஸ் ஆஃப் a that is absolute value of a. நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஐடியல் ரிங் பார்க்கலாம். An integral domain R with unit element is a principal ideal ring if every ideal A in R is of the form A is equal to A for some A belongs to R. இந்த A என்னன்னா ideal of all multiple of A ன்னு சொல்லுவாங்க. So principal ideal capital A is equal to A
தட் இஸ் மல்டிபிள் ஆஃப் ஏவெல்லாம் ஒரு செட்டை கன்சிடர் பண்ணுவீங்க. அதுதான் வந்து பிரின்சிபல் ஐடியல். நெக்ஸ்ட்டு டிவைட்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 3 divides 27 நம்ம எப்படி எழுதலாம்? 27 is equal to 3 into 9 எழுதலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே. இதெல்லாம் நீங்களே ஜஸ்ட் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். நம்மளுக்கு தெரியும் 4 divides 21 and 4 divides 28னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னென்னா 4. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து 4ஆல் மேக்ஸிமம் டிவைட் ஆகுது. அதனால் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 4ன்னு சொல்லும். அதே தான் இங்கே லெட்டர்ஸில் தந்திருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர் டிக்கு பதிலாக 4 இருக்குது, ஏக்கு பதிலாக 12, பிக்கு பதிலாக 28. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் இன் ஆர் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. Let R be a commutative ring with unit element. An element A belongs to R is said to be a unit in R if there exists an element B belongs to R such that AB is equal to 1. AB is equal to 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு Bயை வந்து நம்ம ஏக்கு ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஏவை வந்து யூனிட் எலமெண்ட்னு சொல்லும். ஸோ நம்ம காம்படேட்டிவ் ரிங்னா ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 into 1/7 is equal to 1ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த 7 தான் வந்து யூனிட் எலமெண்ட்னுன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு 3 டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு தியரம்ஸ் பார்க்கலாம். Let R be a commutative ring with unit element. 2 elements A and B in R is said to be associate. 2 எலமெண்ட் எப்போ நம்ம அசோசியேட்னு சொல்லலாம்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ண முடிஞ்சா A and B are associateனு சொல்லும். நெக்ஸ்ட்டு ப்ரைம் எலமெண்ட் பற்றி பார்க்கலாம். In a Euclidean ring R, a non-unit pi is said to be a prime element of R if wherever pi is equal to AB, A, B belongs to R, then one of A or B is a unit in R. பையை வந்து நம்ம எப்போ வந்து நம்ம ப்ரைம் எலமெண்ட்னு சொல்லுவோன்னா சப்போஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு எழுத முடிஞ்சுன்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து யூனிட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரைம் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். Relatively prime. In a Euclidean ring R, A and B is said to be relatively prime if the GCD is a unit of R. GCD வந்து யூனிட்டாக இருக்கணும். யூக்ளிடியன் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 தியரம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. Let R be a Euclidean ring, let A be an ideal of R. Then there exists an element A0 belongs to A such that A consists exactly of all A0 of X as X ranges over R. So, ஏன்னு ஒரு எலமெண்ட் A0ன்னு ஒரு எலமெண்ட் ஐடியலில் எடுத்திங்கன்னா A0 of X வந்து Rல இருக்குன்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், யூக்ளிடியன் ரிங் இஸ் அ பிரின்சிபல் ஐடியல் ரிங். ஸோ இதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து ஃபால்ஸு. பிரின்சிபல் ஐடியல் ரிங் வந்து யூக்ளிடியன் ரிங்காக இருக்காது, ஆனால் யூக்ளிடியன் ரிங் வந்து பிரின்சிபல் ஐடியல் ரிங் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் யூக்ளிடியன் ரிங் பொசஸ் அ யூனிட் எலமெண்ட். யூக்ளிடியன் ரிங்கில் யூனிட் எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். யூனிட் எலமெண்ட் வேறு, யூனிட் வேறு. யூனிட் எலமெண்ட்னா 1, இன்டீஜர்ஸை பேஸ் பண்ணிங்கன்னா அதோட யூனிட் எலமெண்ட் வந்து 1. ஆனால் யூனிட்னா நம்ம அதர் நம்பர்ஸை தான் நம்ம வந்து இங்கே யூனிட்டுன்றாங்க. 7, 8 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே யூனிட்டுன்றாங்க. இதெல்லாமே 4th ஆப்வியஸாக ட்ரூ, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th one, let R be a Euclidean ring, then any 2 elements A, B belongs to R have a GCD D. Also D is equal to lambda A plus lambda B for some lambda, mu belongs to R. ஸோ அந்த ஜிசிடியை பேஸ் பண்ணி ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளாக 4 is equal to, we can write 1/4 into 12 plus 1/28 into 28. ஏன்னா இந்த 4 வந்து ஜிசிடி ஆஃப் 12 and 28. ஸோ இந்த 4 is equal to நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இங்கே லேம்டா வந்து 1/4, மியூ வந்து 1/28ன்னு எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி தான் 6, 7, 8லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்கள். R be a Euclidean ring, then every element in R either a unit in R can be written as the product of finite number of prime elements of R. ஸோ ஒரு யூக்ளிடியன் ரிங் எடுத்துருக்கோம். அதில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஒன்று யூனிட் எலமெண்ட்டாக இருக்கணும், அதர்வைஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் பார்த்தாவே கொஞ்சம் திங்க் பண்ணால் எழுதிடலாம். ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, இதுக்கெலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி 10, 11 அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டுவெல்த் ஒன் யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம். பேர் தான் பெருசாக இருக்குது, பட் கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு நம்பரை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறீங்க. 12 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 3ன்னு எழுதலாம். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுகிறப்ப ஒரே ஒரு வேலை தான் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் யூனிக். தட் இஸ் யூனிக்காக எழுதலாம் அப்படிங்கிறது தான் யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம். இங்கே ஏன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு 2 வேலை எழுதுனா இது π1ம் π1' வந்து எப்படி இருக்கும்? அசோசியேட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. இதுவும் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க, நான் சொன்ன கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 13, 14, 15 அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிக்ஸ்டீன்த் ஒன் எல்சிஎம்க்கும் ஜிசிடிக்கும் உள்ள ரிலேஷன் தான் இந்த 16th ஒன்னாக சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் A, Bயை வந்து நம்ம க்ளோஸ் இன்டர்வல் A, Bன்னு டினோட் பண்ணிங்கன்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஓப்பன் இன்டர்வல் A, B. ஓப்பன் இன்டர்வல்னால் ஜிசிடின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன், த 2 numbers மல்டிப்ளிகேஷன் பை ஜிசிடி. தட் இஸ் எல்சிஎம் இன்டூ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த நம்பர்ஸ்னு படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்பர்ஸ் வச்சு எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் யூக்ளிடியன் ரிங்னு ஒரு டாபிக் இருக்குது. அது என்னென்னா, நம்ம இது வரைக்கும் இன்டீஜர்ஸ் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி படித்தோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் யூக்ளிடியன் ரிங்கை டிஃபைன் பண்ணுறது தான் பர்டிகுலர் யூக்ளிடியன் ரிங்னு சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிஃபைன் பண்ணுறது வந்து J ஆஃப் Iன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்னொரு நேமில் காஷியன் இன்டெக்ரல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், அதோட ஃபார்முலேட் A + BI. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் J ஆஃப் Iன்னு சொல்லுவோம். J of I forms an integral domain. இந்த இன்டெக்ரல் டொமைனை நம்ம காஷியன் இன்டெக்ரல் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து D of X என்னென்னா A² + B². நெக்ஸ்ட்டு தியரம் பார்க்கலாம். ஒரு 4 தியரம்ஸ் இருக்குது, அதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு தியரம், J of I is an Euclidean ring. That is Gaussian integral is an Euclidean ring. Next, செகண்ட் தியரம்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். இந்த கான்குரண்ட் ரிலேஷனில் P is a prime number of the form 4n + 1. 4n + 1 ஃபார்மில் இருந்துச்சுன்னா then x² is concurrent to -1 mod Pன்றாங்க. Fourth point, Fermat theorem. If P is a prime number of the form 4n + 1, then P is equal to A² + B² for some integer A, B. That is, ஒரு prime number வந்து 4n + 1 ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த prime நம்பரை நம்ம P is equal to A² + B² எழுதலாம். Thank you for watching this video.